எப்பா இன்னைக்கு நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். ஒரு வேலை பண்ணுவோம், நம்ம மறுபடியும் ஷாப்பிங் பண்ணுவோம். எப்பா நான் இன்னைக்கு ஆசை தீர ஷாப்பிங் பண்ண போறேன். தெரியுமா, நான் மார்க்கெட்ல இருக்கும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது வாங்கலன்னு வச்சுக்கேன், ஏதோ என்னோட வாழ்க்கையே நின்று போயிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் பணம் எதுக்கு, செலவு பண்றதுக்கு தானே. நான் சொல்ல சரி தானே? ஆசை தீர சாப்பிடு, நினைச்சதை செய்யி, இஷ்டம் போல வாழு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க என்ன பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அவன் என்ன... என்னாச்சு பிரீத்திகா, நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எப்பா உன்ன மாதிரி இப்படி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜாஸ்மின். இங்க பாருங்க, யாரு பேசலையோ அவங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், சரிதானே? இல்ல, நான் என் சிஸ்டர் பிரீத்திகாவோட மூட சரி பண்றதுக்காக தான் வந்தேன். அப்புறம் நீ சாப்பிட்றத பத்தி பேசிட்டு இருக்க. இப்பதானே நீ பேல்பூரி சாப்பிட்ட, அதனால என்னவா இப்போ? எப்பா நீங்க எல்லாம் ஷாப்பிங் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏன் என்னாச்சு? இங்க பாருங்க, நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்க, அதனால தான் வந்தேன். ஆனா இப்ப நான் போகணும், அதனால போறேன். இரு இரு இரு, நீ முதல்ல ஏதாவது சாப்பிடு, அதுக்கப்புறம் போ. பணத்தை நான் கொடுக்குறேன், இது ஏன் ட்ரீட். விஷயம் பணத்துக்காக இல்லை, எனக்கு போகணும், அதனால நான் போறேன். அப்புறம் பிரீத்திகா, என்னால ஒண்ணு தனியா விட முடியாது. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பிரீத்திகா பிரீத்திகா பிரீத்திகா. ஆமா, இவளுக்கு என்ன ஆச்சு? வெல்கம். யார் நீ? அண்ணா, அதான் ஏற்கனவே சவாரி இருக்குல்ல, அப்புறம் என்ன எதுக்காக ஏத்திக்கிட்டீங்க? நிறுத்துங்க, இப்போ ஆட்டோ நிறுத்துங்க. இனி இந்த ஆட்டோ நிக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருன்னு, ஆனா நீ அதுக்கு ஒத்துக்கல. இனி அதுக்கு தண்டனை அனுபவியே. ஃபோன் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? இனி என்ன பண்றது? என்னங்க ஆச்சு? என்னோட ஃபோன் அங்கதான் எங்கேயாவது இருக்கும், நல்லா பாருங்க. இங்கதான் வச்சிருந்தா, ஆனா அங்க காணோம். அண்ணா
என்னாச்சு தேர்? ஷமிதாவை ரூம்ல காணோம். அவளோட ரூமோட கதவும் திறந்துருக்கு. என்ன? சமிதா தான் என் ஃபோன் எடுத்துட்டு போயிருக்கா. இன்னைக்கு அவளை உண்டுன்னு பண்றேன். தேர், இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நீ பண்ணக்கூடாது. அவ உன் தங்கச்சி. சமிதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன தைரியம் தான் என் போனை எடுப்ப நீ? தயவு செஞ்சு அங்கிளுக்கு என்ன ஃபோன் பண்ண விடுங்க. அண்ணா, இப்படி சொன்னா இவளுக்கு புரியாது. ரூம்ல அடைச்சி வச்சாதான் புரியும் இவளுக்கு. காயம் ஆழமாக கிடையாது. அதிர்ஷ்டம் இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை கத்தி இதயத்துக்கிட்ட கொஞ்சம் குத்திருந்தா கூட இவங்களை காப்பாற்றுறது கஷ்டமாக இருந்திருக்கும். என்னால் நம்பவே முடியலங்க. என்னோட பொண்ணை இப்படி பட்ட பகல்ல யாரோ கத்தியால குத்தி இருக்காங்களே. பூ போல இருக்கிற என் பொண்ணு, அது யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்கள நான் கண்டிப்பா சிஐடி கையில ஒப்படைச்சே ஆவேன். அம்மா, கவலைப்படாதடா. அம்மாடி, நாங்கள் சிஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க இப்போ வந்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் சிஐடிஸ். சார், இவ தான் என் பொண்ணு பிரீத்திகா. ஆட்டோல இவளை யாரோ கத்தியால குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. பிரித்திகா, எங்களுக்கு தெரியும் இந்த டைம் கரெக்டான டைம் கிடையாது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. ஆனால் உங்களை கொலை நினைக்கிறவங்களை பிடிக்கணுன்னா நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ சொல்லுங்கள், உங்களை கத்தியால் குத்துன அந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி பிரீத்திகா, ஒரு விஷயம் சொல்லுங்க. அவன் எதுக்காக உங்களை கத்தியால் தாக்கணும்? அவங்க எதுக்கு என்ன தாக்கினாங்கன்னு தெரியல. அவங்கள நீங்கள் யாரும் தேடுறதை நான் விரும்பல. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அது போகட்டும், விடுங்க. இல்லை பிரித்திகா, உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க இன்னும் வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மறுபடியும் உன்னை கொல்ல முயற்சி பண்ணலாம். எனக்கு தலை வலிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் நீங்களாம் கிளம்புங்க. அவங்க நிலைமை மோசமாகிட்டு இருக்கு. ப்ளீஸ் லீவ் ஹர் அலோன். ப்ளீஸ் டாக்டர், நீங்களும் போங்க ப்ளீஸ். சார், ரொம்ப விசித்திரமாக இருக்குது. பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கே நம்ம உதவி தேவையில்லைன்றாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அவளை கத்தியால் யார் குத்த வந்தாங்க, ஏன் குத்த வந்தாங்கன்னு. ஏதோ ஒரு விஷயம் இந்த பொண்ணு நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறா. நீங்க என்னை இந்த வீட்டில் கைது பண்ணி வச்சிருக்கீங்க. யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்க ஏன் அவனை தேடுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்புறம் நீங்க அங்கிள் கிட்ட கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. இந்த நிலைமையில நான் என்ன பண்றது? நான் சிஐடி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஷமிதா, 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 நீ ஏன் விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? நம்ம வீட்டை விட்டு இந்த விஷயம் வெளியில போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அட, இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே. இன்னும் எவ்வளவு நாளைக்கு காத்துட்டு இருப்பீங்க? அப்புறம் எப்போ வரைக்கும்? அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஷமிதா, நாம எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு உனக்கே நல்லா தெரியுமே. இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க சொல்றது உண்மைதான் ஷமிதா. அப்புறம் நம்மளால யார் முகத்திலையும் முழிக்க முடியாம போயிடும். இருந்தாலும் உன் அண்ணன் அவனால முடிஞ்ச வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்ல. அண்ணி, என்னுடைய 2 அண்ணனுங்களும் அவங்க கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்கள பார்த்தா ஏதாவது செய்யற மாதிரி தெரியல. நீ இதோட 10 நாள் ஆயிடுச்சு. அவன் எங்க இருக்கானே தெரியல. அப்புறம் இவங்க என்னையும் எதையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றத கேளுங்க, இவங்க உங்களை முட்டாளாக்குறாங்க. இருந்தாலும் ஷமிதா, நான் சொல்றத நீ சும்மாரு. நீதான் இவளுக்கு இடம் கொடுத்து கெடுக்கிற. நான் சொல்றது நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோ ஷமிதா.
இப்படி தினமும் ட்ராமா பண்ணுறது நிறுத்து, புரியுதா? அட, எங்களுக்கும் அந்த கவலை இருக்கு, நாங்களும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாரு, உன்னை மிரட்டுறன்னு நினைச்சுக்க இல்ல எச்சரிக்கைன்னு நினைச்சுக்க. ஒருவேளை நீ சிஐடிங்க கிட்ட ஏதாவது சொன்னீனா நீ தங்கச்சிங்கிறத மறந்துடுவேன். இந்த பிரீத்திகாவை பற்றி தான் புரியவே மாட்டேங்குது. இந்த பொண்ணு எல்லாத்தையும் ஏன் மறைக்கிறா? இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நம்ம உதவியை எடுத்துக்க மாட்டேங்கிறா. நாம் அவளை விசாரிப்போன்றதுக்காக மயக்கத்தில் இருக்கிற மாதிரி ட்ராமா பண்ணுறா. சார், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல? கண்டிப்பாக கவின், நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை தான் நாம் கண்டுபிடிக்கணும். யார் அந்த பொண்ணை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் துஷ்யந்த், ஒரு வேலை பண்ணு. நீயும் பூர்வியும் இந்த பிரீத்திகாவை நல்லா கண்காணிங்க. பாருங்க, எங்க போறா, யார்கிட்ட பேசுறான்னு எல்லாத்தையும் கண்காணிங்க. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏசிபி சாரை பார்க்கணும். வாங்க, நான் தான் ஏசிபி பிரத்யுமன். வாங்க உட்காருங்க. விக்ரம், தண்ணி கொண்டு வா. எஸ் சார். இந்தாங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? சார், என் பேர் பிரான். நான் ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர். பஞ்சகனில இருக்கேன். எனக்கு 2 மருமக, சமிதா அப்புறம் நேஹா. அவங்க அம்மா இறந்து 15 வருஷம் ஆச்சு. அப்போத்துல இருந்து அவங்க என்கிட்ட தான் இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. எதுக்காகன்னா அவங்க அப்பா இவங்க 2 பேரையும் பார்க்கவே விரும்பல சார். ஏன்? அந்த குழந்தைங்களால அந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா? தெரியல சார். கடந்த 1 வாரமா சமிதா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. அப்போ என்னால பேச முடியல. திரும்ப அவளுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். லேண்ட்லைன் ஃபோன் போகல, மொபைல் நம்பரும் எடுக்கல சார். அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் அவங்கள உங்ககிட்ட பேசாமல் தடுக்கிறாங்களா? ஆமா சார். என்னோட பொண்ணுங்க 2 பேரும் பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. அதான் உதவி கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. சரி, இந்த பொண்ணுங்க எங்க இருக்காங்க? ஷமிதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற ஷமிதா? இங்க பாரு, நீ சாப்பிடலன்னா ரொம்பவே வீக் ஆயிடுவ. அண்ணி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு பசிக்கல, என்கிட்ட சும்மா சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. வாயை மூடு. என்ன ட்ராமா இதெல்லாம்? ஒழுங்கு மரியாதை சாப்பிடு, இல்லைன்னா வாயில போட்டு அமைக்கிடுவேன். போதும், நிறுத்துறீங்களா? இந்த சமயத்துல யார் வந்திருப்பாங்க? நான் போய் பார்க்கறேன். ஹாய் மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாரு? உங்களுக்கு யார் வேணும்? வாழ்க்கை மற்றும் பேங்க் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன். நாங்க வந்து நேஹா மேடமை பார்க்கணும் இப்பவே. அது அவங்க வீட்டில் இல்லை. இங்க பாருங்க சார், நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவ வீட்டில் இல்லை, வந்ததுக்கு அப்புறம் பண்றோம் போங்க. அது புரியுது சார், ஆனா அவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்க முடியாது. மேடமோட எஃப்டி, அதாவது 1 நிமிஷம், இது வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கு இல்லையா, இது மெச்சூரிட் ஆயிடுச்சு. அதுவும் 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட். ஆமா, 1 கோடி. மேடமுக்கு நாங்க பல தடவை கால் பண்ணியாச்சு, பேங்க்குக்கு வர சொல்லியும் கூப்பிட்டாச்சு, ஆனா வரவே இல்லையே. இங்க பாருங்க சார், ஒரு வேலை பண்ணுங்க, அந்த எஃப்டி எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க நேஹா கிட்ட கொடுத்துடுறோம். நோ 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 சார், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எஃப்டியை யார் கையிலையும் கொடுக்க கூடாது சார். சாரி. வேணா ஒன்று பண்ணுங்க, நீங்க அவங்க ஃபோன் நம்பர் எங்க கிட்ட கொடுங்க, நாங்களே கால் பண்ணி பேசிக்கிறோம். அது சரி, அவங்க எங்க போயிருக்காங்க? அவங்க பாரிஸ் போயிருக்காங்க. பாரிஸ்? வாவ், சூப்பர் பிளேஸ். நாங்களும் அங்கே போயிருக்கோம் சார். ரொம்ப நல்ல விஷயம். பாரிஸில் எந்த ஹோட்டலில் இருக்காங்களோ அந்த ஹோட்டல் நம்பர் கொடுங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கிறோம். தெரியாதுங்க, அது வந்து என்னன்னா, பாரிஸ் போனதுலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட பேசலை. அப்படின்னா அவங்க பாரிஸில் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? சரிங்க, எந்த ஃப்ளைட்டில் போனாங்க அதாச்சும் தெரிஞ்சிருக்கணும்ல.
இல்லை அவங்க பாரிஸ் போனாங்களா இல்லையா? நீங்கள் பேங்க்லேருந்து வரீங்களா இல்லை சிஐடிலேருந்தா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டிங்களே. நாங்கள் பேங்க்ல இருந்து வரல, ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நேஹாவை பற்றி இப்போ தெரியலனா உங்கள் எல்லாரோட லைஃப்பும் மாறி போயிடும். சிஐடி? ஆமாம், சிஐடி. அங்கிள், 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 நேஹா காணாம போயிட்டா. நேஹா காணுமா? பாத்தீங்களா சார், நான் சொன்னல நிச்சயம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நேஹா எங்க? அவங்கள என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அட நாங்க எதுவும் பண்ணல சார், அவளே வீட்டை விட்டு போயிட்டா. நாங்க அவளை தேடுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஆனா அவ கிடைக்கல. முன்னாடியே ஏன் சொல்லல? நிக்கில், திவ்யா, வீட்டை செக் பண்ணுங்க. இவங்க மேல நம்பிக்கை இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. அங்கிள், தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. நாங்கள் போய் நீயாவை ஏதாவது ஆக்சுவலாக நீயா வீட்டை விட்டு ஓடிட்டா அவளோட பாய் ஃப்ரெண்டோட. என்ன? நேஹா ஓடிட்டாளா? யாரு கூட? யார் அவன்? அது அவ யாரு கூட ஓடி போனான்னு தெரியாது. இவங்க அவளுக்கு ரொம்ப பெரிய இடத்துல சம்மந்தம் பேசினாங்க. நாங்கள் உங்ககிட்ட சொல்லான்னு தான் இருந்தோம். ஆனால் அவ அன்னைக்கு ராத்திரியே வீட்டை விட்டு ஓடிட்டா. ஷமிதா, இவங்க சொல்றது உண்மையா? ஆமாம், அவ வீட்டை விட்டு போய் 10 நாள் ஆயிடுச்சு. இங்க பாருங்க சார், சொசைட்டியில் எங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பொண்ணு ஓடிட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? 10 நாளா ஒரு பொண்ணை காணோம். தெரியாத பையன் கூட போயிருக்கா. யாரையும் கான்டாக்ட் பண்ணல. ஆனா நீங்க அமைதியா இருக்கீங்க. என்ன இது சார்? சார், நீயா வீட்டில் இல்லை. இவங்க மேலே சந்தேகப்படுறதுக்கு வீட்டில் எந்த ஒரு தடையும் இல்லை சார். எல்லாமே சரியா இருக்கு. ஓகே, அப்படின்னா நேஹா வீட்டை விட்டு போகும்போது எப்படி போனாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அவ கானண்ணாவோட கார் எடுத்துட்டு போனா. கான் அண்ணனோட காரா? சார், பிரீத்திகாவோட அத்தை ஃபோன். நம்ம முன்னாடி மயக்கம் வந்த மாதிரி நடிச்சா. இப்போ இவளே யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசினாதான் நமக்கும் தெரிய வரும். சார், அவ இப்போ யாருக்கோ ஃபோன் பண்ணுறா. பிரீத்திகா? ஹலோ ஹலோ ஜாஸ்மின், நீ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்க. ஏன், என்னாச்சு? எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்ன மாதிரி உதவி? 1/2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு உன்னோட வண்டி வேணும். கொஞ்சம் வேலை இருக்குது. அப்படி என்ன வேலை இருக்குது? இப்போ தான் நீ ஹாஸ்பிட்டலேருந்து வந்த. நீ கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும். ஜாஸ்மின், நான் என்ன சொன்னனோ அதை செய் ப்ளீஸ். சீக்கிரமா வா. பிரீத்திகா, என்ன நடந்தது எனக்கு சொல்ல. நான் அதெல்லாம் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். நீ சீக்கிரம் வா. ஓகே ஓகே, நான் வரேன், இப்போவே வரேன். யா, வெயிட். சார், அவள் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ரொம்ப கோவத்தில் இருக்கா. அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் அவள் எதுவும் சொல்லலை. வண்டியை எடுத்துகிட்டு வா, இதை மட்டும் தான் சொன்னா. நம்ம யாரோட பார்வையிலையும் படாமல் எங்கேயோ போகணும்னு நினைக்கிறா. பார்க்கலாம் எங்கே போகிறான்னு. பிரீத்திகா, வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? நீ இப்போ வீட்டில் ஓய்வு எடுக்கணும். ஆமாம், எங்கே போகிற? ஊரை சுற்ற போறியா? சாவியை கொடு, நானும் உன் கூட வரேன். இல்லை, நான் தனியாக போகிறேன். தனியாக இல்லை பிரீத்திகா, நாங்களும் வரோம்.
சார் இவ இந்த மாதிரி இடத்துக்கு ஏன் வரணும்? ஏதாவது விஷயம் இருக்கும், அதனால தான் திருட்டுத்தனமாக இங்கே வந்திருக்கா. இந்த பைக்கார மேலே எனக்கு டவுட்டாக இருக்கு. இவன் பிரீத்திகாவை ஃபாலோ பண்ணிட்டு வரானா என்ன? சார் அவன்கிட்ட கன் இருக்கு. ஜாக்கிரதையா இரு பூர்வி. வா. சார் இவனை பிடிச்சிருவோம் சார். இல்லை பூர்வி, நாம் இவனை பிடிச்சிட்டோன்னா பிரீத்திகாவோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். ஆனால் ஜாக்கிரதையா இரு, நாம் இவனை கண்காணிச்சிட்டே இருக்கணும். கேத்துண்ணே, எப்படியாவது என்னுடைய பொருள் எல்லாம் எனக்கு தேவை. நான் உங்களோட பணத்தை கூட திருப்பி கொடுக்க தயாராக இருக்கேன். இங்க பாருங்க மேடம், திருட்டு மார்க்கெட்ல வித்த பொருட்களை திரும்ப வாங்க முடியுமா என்ன? நான் எத்தனை தடவை சொல்றது, அந்த பேக்கை எப்பயோ வித்துட்டேன் மேடம். அப்படி சொல்லாதீங்க அண்ணன், ப்ளீஸ். இங்க பாருங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒழுங்கா போயிடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நெல்ல சேடி பீரோக்கு வாங்க. நான் என்ன பண்ண? உங்க குடுக்கல் வாங்கல் கணக்க அங்க தீர்த்துக்கலாம். கிளம்புங்க, கிளம்ப. ஹலோ ஆர்டிஓ. சொல்லு பிரீத்திகா, உன்னை 2 தடவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீ எங்களுடைய உதவி வேணான்னு சொல்லி ஓடுற, ஏன்? அதுக்கு என்ன காரணம்? நீ என்ன பண்ண? சார் நான் ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்டேன். என்ன மாதிரி தப்பு? போன வாரம் சனிக்கிழமை என் காலேஜில் இருந்து ஜாம்வாடி வரத்துக்கு நான் ராத்திரி 10 மணி பஸ்ஸை பிடிச்சேன். என்னோட காலேஜ் வீட்டில் இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. வாங்க மேடம், வாங்க 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 வாங்க. எடு எடு, பஸ் எடு. எங்க போன மேடம்? ஒரு ஜாம்வாடி. தேங்க்யூ. என்ன ஆளா இருப்பான் இவன்? இவன் பேக் என்ன இவனை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுமா? அவ்வளோ கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கான். வாங்க வாங்க, இங்க கரெக்டா 15 நிமிஷம் பஸ் நிற்கும். டீ குடிக்கணுமா குடிங்க, காஃபி குடிக்கணுமா குடிங்க, சாப்பிடணுமா சாப்பிடுங்க, பாத்ரூம் போனா போங்க, வாங்க. மேடம், நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். அது வரையும் என் பேக்கை பார்த்துக்கிறீங்களா? அட பயப்படாதீங்க, இதில் பாம்லாம் கிடையாது. நோ ப்ராப்ளம், வச்சுட்டு போங்க. அட பஸ்ஸை நிறுத்துங்க, இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்?
இல்ல இங்க ஒரு ஆள் உட்காந்துருந்தாரு. பஸ் நிறுத்துங்க. மேடம் முன்னாடியே சொல்லணும், பஸ் அங்கே எதுவும் ரொம்ப தூரம் வந்துருச்சு. இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அட என்ன மேடம் நீங்கள், அவர் உங்க கூட வந்தவரா என்ன? இல்ல. அப்படின்னா பிரச்சனை இல்லை, உட்காருங்க. வேற பஸ் பிடிச்சா அந்த ஆள் வருவார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதுக்கப்புறம் நான் மொத்த சாமானியம் கீக்கோ அண்ணங்கிட்ட வித்துட்டேன். அப்புறம் அப்பத்துலேருந்து எனக்கு அந்த பேக்கை திருப்பி கொடுக்க சொல்லி ஃபேக் நம்பர்ல இருந்து மிரட்டல் கால்ஸாக வருது. ஹலோ. அப்படி நீ உயிரோட இருக்கணும்னு விருப்பப்பட்டா என்னோட பேக் எனக்கு மரியாதை திருப்பி கொடு. இல்லைன்னா உனக்கு என்ன நடக்கும்னு நீ யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்ட. என்ன உளற நீ? ஆமா, யார் நீ? அந்த பேக் எங்க? சார் அந்த பேக்கையும் அதில் இருக்கிற பொருளையும் இன்னொருத்தருக்கு வித்துட்டேன். பேகையும் பேக்கில் இருந்த சாமானையும் வித்துட்டியா? அந்த பேக்கில் இருக்கிற பொருள் மூலியமா நாம அந்த ரவுடிங்களை போய் அடைய முடியும். அந்த பேகும் அந்த பொருளும் வேணும். அதுவும் ரொம்ப சீக்கிரத்துல வரணும். சரிங்க சார் சரிங்க சார். விக்ரம், இவனோட போங்க. சார் வாங்க சார். சார் கான் கொடுத்த கார் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக தான் சார் இருக்கு. அப்போ அந்த வண்டியை தேடி கண்டுபிடிங்க. நியாவோட பாய் ஃப்ரெண்டையும் தேடி கண்டுபிடிங்க. அந்த திருட்டு சாமான், அந்த பேக், திருடுறது வாங்கிறது ரெண்டுமே குற்றம், தெரியும்ல? பட் சார், அந்த ஆள் என்கிட்ட பேக்கை கொடுத்துட்டு போனாரு. அதை நான் என்கிட்ட வச்சுக்கிட்டேன். அப்படியா? நீங்கள் அப்போவே இந்த பேக்கை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. எந்த கேட்ட நேரத்தில் அந்த பேக் வாங்கணும்னு தெரியல சார். சார், இந்த பேக்கோட ஜிப்பில் காஞ்சி போன ரத்தக்காரை இருக்கு சார். இதை பாருங்க. கண்டிப்பாக யாரோ ரத்த கையால் இந்த பேக்கை ஒன்று மூடி இருக்கணும், இல்லை திறந்துருக்கணும். இந்த பேக்கை பார்க்கும்போது வேற ஏதோ குற்றம் நடந்த மாதிரி தெரியுது. ஆனால் சார், இந்த பேக் எந்த பொண்ணோடதோ அந்த பொண்ணு உயிரோடு இருக்காளா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியலையா சார்? தாரிகா, ஒரு வேலை பண்ணுங்க. இதில் இருக்கிற ரத்தத்தை நல்லா செக் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்டில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு. பஸ் ஒரு நிமிஷம். இந்த பேக்கில் டையோட ட்ரேசஸ் இருக்கு, இங்கே பாருங்க. அப்படின்னா இந்த பேக் எங்கே இருந்ததோ அங்கே டை இருந்திருக்கு. டை? ஆனால் எந்த மாதிரியான டை சாலங்கே? அதுவும் தெரிஞ்சிடும் பாஸ். பாஸ், இது ஒரு வெஜிடபிள் டை. துணிக்கு சாயம் போடுறதுக்காக பயன்படுத்துறது, பெட்ஷீட்ஸ் கர்டன்ஸ்க்காக. வெஜிடபிள் டை. ஒரு பொண்ணு இவ்வளோ காஸ்ட்லியான பொருட்களை எடுத்துக்கிட்டு டை ஒர்க் ஷாப்புக்கு எதுக்காக போகணும்? கண்ணு எப்படி இருந்துச்சு? கண்ணு பெருசாக இருந்தது. ஓகே. முகம் முடி மா நேரத்தில் இருந்தது. அப்புறம் நெத்தி அகலமாக இருந்தது. நிக்கில், அப்படியா? ஒரு வேலை பண்ணு. எத்தனை ஜங்க் யார்ட்ஸ் இருக்கோ பங்கர் கானே, அங்கே போய் நல்லா பாரு. கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த வண்டி எங்கேயாவது இருக்கும்.
மயூர், எந்த வண்டி அது? சார் இந்த வண்டி தான் சார். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல சார். சேஸ் நம்பர் இது தான். இது கானோட கார் தான். ஓ, வண்டியை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பற்றி எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. கொஞ்சம் செக் பண்ணு. இந்த சிம் கார்டு நீயாதுன்னு நினைக்கிறேன். இந்த டிக்கியை ஓப்பன் பண்ணுங்க. ஏன் திறக்க மாட்டேங்குது? சார், பின்னாடி சீட்டில் பேக்கோட பக்கிள் இருந்தது சார். இந்த பக்கில் அந்த பேக்கோடது, கிருத்திகா கிடைச்ச பேக்கோடது. அப்படின்னா எந்த பேக்கை பிரித்திகா கீக்கு கிட்ட வித்தாலோ அந்த பேக் நியாவோடதா? ஒரு நிமிஷம். ஓ நோ, காரோட சேர்த்து வேற ஒருத்தர் கதையும் முடிக்க பார்த்துருக்காங்க. இது நியாவோட பாடி நினைக்கிறேன். அதாவது காரோட சேர்த்து நியா கதையும் முடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டான். அது யாரா இருக்கும்? அப்போ இதுதான் அந்த பொண்ணா? இவ தான் உன்னை தாக்கினவளா? ஆமாங்க சார். அப்படியா? ஒரு வேலை பண்ணுவோம். இங்க எத்தனை டை ஒர்க் ஷாப்ஸ் இருக்கோ, டை ஃபேக்டரிஸ் இருக்கோ, எல்லா இடத்துக்கும் போய் இந்த ஸ்கெட்சை காட்டுங்க. ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. இது 3வது டை ஒர்க் ஷாப். இங்கே அந்த ஃபோட்டோவை காட்டி கேட்போம். இங்கே முதலாளி சூப்பர்வைசர் யாருமே காணோம். வாங்க, இங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, சிஐடியோட விசாரணை நடந்துட்டுருக்கு. நாங்கள் சில பேரை தேடிட்டுருக்கோம். இதை நான் ஆட்டோவில் வச்சு பிரீத்திகாவை கத்தியால் குத்தினேன். அவ தப்பிச்சிட்டா. ஆனால் நீ சாக போகிற. உங்கள் 4 பேரையும் சுற்றி வளைச்சாச்சு. இப்போ நீங்கள் எல்லாரும் சாக போகிறீங்க. நீ தானே பிரீத்திகாவை ஷூட் பண்ண? சொல்லு.
நிறுத்துங்க. சமிதா, நீ இங்க என்ன பண்ற? இவங்கள விட்டுருங்க. கண்ணு கீழே இருக்கு. இவங்கள விட்டுடுங்க. இவங்க ஏன் ஆளுங்க? என்ன? நான் தான் சொல்றேன்ல, ஒழுங்கா இவங்கள விட்டுடுங்க. ஆனா நீ ஏன் இதெல்லாம் பண்ண? உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. இவங்கள விட்டுடுங்க. இல்லைனா என்ன நானே ஷூட் பண்ணிப்பேன். வேண்டாம் சமிதா, வேண்டாம். ஒரு நிமிஷம் பொறுமையா இரு, பேசுவோம். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முகம், இந்த முகம் நியாவோடது தான். அப்புறம் ஷமிதாவோட டிஎன்ஏல நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த எலும்புகளும் நியாவோடது தான். அட, நாங்க நேஹா மேல ரொம்ப பாசத்தை வச்சிருந்தோம். அவளுக்கு கெடுதலாம் நினைச்சது கிடையாது. நீ எதுக்காக இப்படி பண்ண? இதுக்கான பதில் வேற ஒருத்தருக்கு கொடுப்பாரு. வேற யாரோவா? ஆமா. என்ன இப்போ உண்மை வெளிவர வேண்டியது பாக்கி. பாஸ், இவங்களுக்கு கூட இப்போதான் தெரிஞ்சது நியா இறந்து போயிட்டான்னு. பாவம் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதாவது ஷமிதா அவங்க அக்காவை எப்படி கொன்னான்னு. ஆமா சோலங்கே, ஆனா யாருமே நியா காணாம போயிட்டான்னு ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை. அப்புறம் இவனுங்களோட பாசம் திடீர்னு பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. சார், ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். இந்த பாசம்லாம் நியா மேலே இருந்த பாசத்தினால இல்லை, அது இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு தான். சார், பணமும் ப்ராப்பர்ட்டியும் எங்களுக்கு எப்படி சார் வரும்? அதெல்லாம் சமிதாவோட பேருக்கு தானே போகும். ஏன்னா நேஹா கூட பிறந்தவ அவதான். அவ கூட பிறந்தவ தான், ஆனா கொலை செஞ்சது வேற ஒருத்தர். வேற ஒருத்தர்னா? அதாவது கொலை பண்ணது ஷமிதா கிடையாது. சமிதா பண்ணலன்னா மியாவோட பாய் ஃப்ரெண்ட் பண்ணியிருப்பான். நியாவுக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது. இந்த எல்லா ட்ராமாவும் பாய் ஃப்ரெண்ட் அது இதுன்னு நீங்க தான் உருவாக்குனீங்க. நியா வீட்டை விட்டு ஓடவே இல்லை. அவளை ஓட விட்டு இருக்கீங்க, புரியுதா? ஓட வச்சிருக்கீங்க. இல்ல சார், சமிதா அவளே மியா வீட்டை விட்டு வெளியே போறது பார்த்துருக்கா. அப்படியா? சார், இவங்க போய் சொல்றாங்க. அப்போ உண்மை என்ன? உண்மை என்னன்னு நான் சொல்றேன். பிரான் அங்கிள், நீங்க அங்கிள் உங்களுக்கு தெரியுங்களா? நீயா இப்போ இந்த உலகத்துல இல்ல. எனக்கு தெரியும். அவங்க அப்பாவோட மொத்த ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரே வாரிசு நீயா தான். அவளோட ப்ராப்பர்ட்டிக்கு யாரோ ஆசைப்பட்டாங்க. யாருக்கு சொல்லுங்க? நியாவோட ரொம்ப பாசமான அண்ணி மாயா. என்ன மாயா மேடம், உண்மைதானே? நீங்க என்ன பேசுறீங்க? இதெல்லாம் போய், அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே செய்யல. ஆனா உங்களுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பொய் சொல்லாதே. உங்க ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், தெரிஞ்சிடுச்சு. நியா காணாம போனதுக்கு அப்புறம் நிறைய தடவை ஃபோன் பண்ணது உனக்கு, ரொம்ப அதிகமா பேசினது உங்ககிட்ட. ஆனா இந்த விஷயத்தை நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. கண்டிப்பா நீ நியாவை மிரட்டி இருக்கணும். எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேர்ல எழுதி வைக்கணும்ட்டு நீ பயமுறுத்தியிருக்க. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. என்ன வக்கீல் சார், அப்படிதானே இந்த மாயா பண்ணிருக்கு? ஆமாங்க, நியாவோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் அசட்ஸோட முதலாளி இப்போ மாயா. இதெல்லாம் என்ன மாயா? அண்ணி, நீயா ப்ராப்பர்ட்டி மொத்தம் உங்க பேர்ல மாத்துறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? இப்போ நீங்களே உண்மையை சொல்லிடுங்க மாயா மேடம். பாவம், இவ உங்க வலையில மாட்டிக்கிட்டா.
சொல்லு, இதெல்லாம் எப்படி பண்ண சொல்லு. அண்ணி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நீங்க எனக்கு உதவி செய்யறதுக்காக வந்தீங்கல்ல? ஆமா, உனக்கு உதவி செய்யறதுக்கு காரணம் என்னோட ஒரே ஒரு நோக்கம்தான். உன்னோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது என் பேருக்கு வரணும். கமான், இப்போ சைன் பண்ணு. சைன் போடுறியா இல்லைன்னா சாகிறதுக்கு தயாராயிடு. ஆ, சைன் பண்ணுவல்ல? நான் சைன் போடுறேன் அண்ணே, நான் சைன் போடுறேன். சைனை போடு. இங்கே போடு 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 போடு. குட் கேர்ள். இன்னொன்று இங்கே. இன்னும் ஒன்று. வெரி குட் கேர்ள். எங்கே என் பென்? பாய் நியா. வேண்டாம் அண்ணி, நீங்களா இதெல்லாம் செஞ்சீங்க? ஆமா, நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். நேஹாவையும் நான் தான் க்ளோஸ் பண்ணேன். ஷமிதா, அப்படின்னா நான் செஞ்ச கொலைய நீ உன் தலையில் ஏற்றுப்பல்ல? இல்லைன்னா உன்னோட அந்த பாசமான மாமா இருக்காரு, பிரான் மாமா, அவரை கொன்னுடுவேன். அதுவும் இல்லாமல் இப்பெல்லாம் அவர் நம்ம வீட்டில் தானே தங்கியிருக்காரு. அப்புறம் உனக்கு தெரியுமா ஷமிதா, இன்னைக்கு அவருக்கு ராத்திரி சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இல்லை அண்ணி, அண்ணி ப்ளீஸ் வேண்டாம் அண்ணி. அண்ணி, அவரை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை அண்ணி. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அண்ணி. தயவு செஞ்சு அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அப்படின்னா நான் என்ன சொன்னேனோ அதை செய்வல்ல? பாசமான மாமாவுக்கு பதிலாக ஒன்று நீ பலி கொடுத்து தானே ஆகணும் ஷமிதா. மாயா, ஒரு பெரிய வீட்டோட ஒரு நல்ல குடும்பத்தோட மருமகனி. எல்லா சந்தோஷமும் காலடியில் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ கொலகாரியா மாறிட்ட. உன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய கொன்னுட்டியே. அட, நீ அவளுடைய அண்ணி தானே? அண்ணின்றவ அம்மாக்கு சமம். ஆனா இல்லை, எல்லாத்தையுமே நீ மறந்துட்ட. பாவம், அவளை கொன்னு இருக்க. இப்போ இந்த சொத்துனால என்ன பிரயோஜனம்? இனி ஜெயில நீ அனுபவி. உனக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை கிடைச்சே தீரும்.